நம்ம தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சும் கூட இந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கும். அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க மூவில இப்ப தரமா பாத்தீங்கன்னா பார்ட் 2ல எடுத்துக்கிட்டு இருக்க சில மூவியோட லிஸ்ட் வந்து பார்க்க போறோம். சோ இதுக்கப்புறம் வளவலன்னு பேச வேணாம், டைரக்டா வீடியோக்குள்ள போய் இதுதான் உங்க சோ அந்த லிஸ்ட்ல ஒரு சில அபிஷியலான படங்களா ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். பீஸ்ட் படத்தோட ஃபிளாப்புக்கு அடுத்து நம்ம நெல்சன் பாத்தீங்கன்னா 2023 நம்ம தலைவர் வச்சு டைரக்ட் பண்ணி மாஸ் காட்டின ஜெயிலர் படத்தோட பார்ட் 2 தான் இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பார்ட் 1 2023 ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆனாலுமே கூட இன்னும் இந்த படத்துக்கான பார்ட் 2 ரிலீஸ் ஆகாம தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைவர் படம் 2026ல கூலி படத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரெண்டாவதா இருக்கிறது 2022ல டைரக்டர் PS மித்ரன் டைரக்ஷன்ல ஆக்டர் கார்த்தி பாத்தீங்கன்னா மாசான ஒரு ஆக்ட் பண்ண படம் தான் சர்தார். இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆனாலுமே கூட இந்த படத்தோட பார்ட் 2 பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா 3 மாசத்துக்கு முன்னாடி பூஜை போட்டு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படத்துல உள்ள மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பா அப்பா கார்த்தி பேஸ் பண்ண படமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக்கான வில்லன் நடிச்சிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம நடிப்பா இருக்க S.S. சூர்யா தான். இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா பாதி முடிஞ்சிட்டதாவும் ஆக்டர் கார்த்திக் பாத்தீங்கன்னா சர்தார் படத்தோட 1 எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி சர்தார் 2 அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைரக்டரும் அந்த படத்துல நடிச்ச ஒரு சில மூவி ஆக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது 2018ல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நார்மலா ரிலீஸ் ஆகி இன்னைய வரைக்கும் அந்த படத்தோட பார்ட் 2 எப்ப ரிலீஸ் பண்ணீங்கன்னு ஆடியன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், நம்ம தனுஷ் நடிச்ச வடச்சென்னை படத்தோட பார்ட் 2 தான் வெயிட்டிங்ல இருக்கு. 2020ல வெற்றிமாறன் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கப்ப அவருக்கு விடுதலை 1, 2 2 ப்ராஜெக்ட் கையில இருந்ததுனால அந்த படம் தள்ளி போச்சு. சோ இப்போ குபேர மூவியோட ஆடியோ லான்ச் அப்ப நம்ம தனுஷ் அந்த கேள்வியை கேட்கறப்ப நம்ம தனுஷ் 2018ல இருந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இப்ப அடுத்த வருஷம் சொல்லிட்டு ஒரு க்ளூவே கொடுத்தாங்க. தனுஷோட வடச்சென்னை பார்ட் 2 பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆக்டர் தனுஷ் அப்புறம் வெற்றிமாறன் ஒரு சில நியூஸ்ல லீக் ஆகிட்டு இருக்கு. வீடியோ பாக்குற உங்களை எத்தனை பேர் வடச்சென்னை படத்தோட பார்ட் 2 வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. லிஸ்ட்ல 4வதா இருக்கிறது ஆக்டர் விஷ்ணு விஷால் ஒரு கிரைம் ஸ்டோரியில நடிச்சு மாஸ் காட்டின படம் தான் ராட்சசன் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் ரிலீஸ் ஆகி என்னதான் 4 வருஷத்துக்கு மேல ஆனாலுமே கூட இந்த படத்தோட பார்ட் 2 பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸைட்மெண்ட் குறையாம தான் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. சோ ரீசெண்டா ஒரு மூவி ப்ரமோஷனுக்கோசம் ஆக்டர் விஷ்ணு விஷால் அங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கப்ப கீழே ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க அடுத்த படத்தோட அப்டேட் சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம விஷ்ணு விஷால் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட அடுத்த படம் ராட்சசன் 2 அதுக்கு அடுத்த படம் கட்டா குஸ்தி 2ன்னு சொல்லிட்டு 2 அப்டேட் கொடுத்திருப்பாரு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் நடக்கிறதாவோ இன்னொரு குழுவையும் கொடுத்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ராட்சசன் 2 தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ராட்சசன் 2 படத்துக்கு தான் ஓவரான எக்ஸ்பெக்டேஷனும் ஹைப் இருந்துகிட்டு இருக்கு இது வரைக்குமே கூட. ராட்சசன் 2 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கட்டா குஸ்தியோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதே இன்டர்வியூல விஷ்ணு விஷாலும் சொல்லியிருப்பாரு. இது எப்படியும் நம்ம விஷ்ணு விஷாலுக்கு அதிகமான ஃபிளாப் படம் வந்தாலுமே கூட அவருக்கு கம்பேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 படம் எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த 2 படத்துல உங்களோட ஃபேவரட் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த லிஸ்ட்ல 5வதா இருக்கிறது நம்ம ஆர்ஜே பாலாஜி ஆக்டர் நயன்தாராவை வச்சு மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து மாஸ் காட்டிருப்பாரு ஆடியன்ஸ் கிட்ட. சோ அந்த ஒரு படத்தோட வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலப்ப ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து ஒரு சில இஷ்யூலாம் வந்ததால அந்த படம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால மூக்குத்தி அம்மன் படத்தோட பார்ட் 2 டைரக்டர் அண்ட் ஆக்டரான சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 2026ல ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட்ல 6வதா இருக்கிறது ஆக்டர் பாரஞ்சித் ஒரிஜினல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் சார்பேட்டா பரம்பரை. சோ இந்த ஒரு படத்துல என்னதான் கவிலன் பாத்தீங்கன்னா வேம்புலி அடிச்சு ஜெயிச்ச மாதிரி காட்டுறதாலுமே கூட இந்த படத்தோட பார்ட் 2 கதை பாத்தீங்கன்னா பாரஞ்சித் இருக்கிறதுனால ஒரு திரும்பவும் ஆரியா வச்சு சார்பேட்டா பரம்பரை 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சார்பேட்டா பரம்பரை 2ல வேம்புலியோட ஒரு பயங்கரமான ஃபைட்டர் கூட நம்ம ஆரியா ஃபைட் பண்ற மாதிரி கதை இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். லிஸ்ட்ல 7வதா இருக்கிறது ஆக்டர் ஜெயம் ரவி அரவிந்த் சாமியும் மாஸ் காட்டின பிசினஸ் கிரைம் மூவியான தனிவரன் படத்தோட பார்ட் 2 தனிவரன் 1 எடுத்த டைரக்டர் தான் டைரக்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. ஆனா அந்த நியூஸ் வந்து ஒரு வருஷம் ஆனாலுமே கூட இந்த படத்துக்கான பார்ட் 2 ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம தனிவரன் 1ல பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. ஆனா இங்க தனிவரன் 2ல நம்ம சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ண போறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல காட்டிருப்பாங்க. ஆக்டர் ஜெயம் ரவிக்கு லைன் அப்ல நிறைய படம் இருக்கிறதுனால அடுத்த வருஷம் அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண அதிகமா வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட்ல 8வதா இருக்கிறது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கார்த்திக் ஃபர்ஸ்ட் 100 கோடி அடிச்ச படம் தான் கைதி. இந்த படத்தோட பார்ட் 2 ஷூட்டிங் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறதாவும் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா கைதி பார்ட் 2 தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆக்டர் கார்த்திக் பாத்தீங்கன்னா வாவார்த்தியா சர்தார் 2 2 படத்தோட ஷூட்டிங்ல இருக்கிறதுனால சோ அந்த 2 படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா கைதி 2ல இறங்குவான்னு சொல்லிட்டு அவரே ஒரு இன்டர்வியூல கொடுத்திருக்காரு. லிஸ்ட்ல 9வதா இருக்கிறது மறுபடியும் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல 2022ல வந்து மாஸ் காட்டின விக்ரம் படத்தோட பார்ட் 2 தாங்க இருக்குது. படம் வந்து என்னதான் 3 வருஷம் ஆனாலுமே கூட நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட இந்த படத்தோட கதை ரெடியா இருந்தாலுமே நம்ம தலைவரை வச்சு பண்ணிட்டு இருந்த கூலி படமும் கைதி படத்தோட பார்ட் 2 வெயிட்டிங்ல இருக்கிறதுனால கைதி படத்தை முடிச்சிட்டு டைரக்டா பாத்தீங்கன்னா விக்ரம் 2 தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விக்ரம் படத்தோட பார்ட் 2ல தான் இந்த LCA யூனிவர்ஸோட மொத்த கதையுமே சேர போகுதுன்னு சொல்லிட்டு அவரே இப்ப ரீசெண்டா வந்த ஒரு சில இன்டர்வியூல கொடுத்திருக்காரு. சோ இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் விக்ரம் படத்துக்கு வெயிட் பண்றீங்களா இல்ல கைதி 2க்கு வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. சோ இந்த லிஸ்ட்ல ஃபைனலா 10வது இடத்துல இருக்குது சோ நம்ம தளபதி விஜய் வச்சு டாக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண மாஸ்டர் படத்தோட பார்ட் 2வும் மறுபடியும் லோகேஷ் அண்ட் விஜய் காம்போல 2024ல மாசா ஹிட் ஆகி அதிகமான கலெக்ஷன் பண்ண லியோ படத்தோட பார்ட் 2 தாங்க இருக்குது. நம்ம தளபதி விஜய் ஜனநாயகன் படத்துக்கு அடுத்து அரசியல போறதுனால மாஸ்டர் படத்தோட பார்ட் 2வும் லியோ படத்தோட பார்ட் 2 அப்படியே வெயிட்டிங்ல இருக்கு. சோ ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட அந்த இன்டர்வியூல கேள்வி கேட்கற ஒரு கேள்வி கேட்டு எல்லாரும் லியோ 2க்கு வெயிட் பண்ணுங்க, நீங்க எப்ப லியோ 2 எடுப்பீங்கன்னு
கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம லோக்கி எல்லாரும் லியோ 2 எதிர்பார்க்கறாங்க. நான் மாஸ்டர் 2 தான் எதிர்பார்க்கறேன். மாஸ்டர் 2 ஆன கதை என்கிட்ட ரெடியா இருக்கு. விஜய் அண்ணா ஓகே சொன்னா போதும்னு சொல்லிட்டு ஓபன் டாக்கா அந்த இன்டர்வியூல பேசியிருப்பாரு. சோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இது வரைக்குமே தமிழ் சினிமாவுல அபிஷியலா பார்ட் 2ல ரிலீஸ் ஆக போற படத்தோட லிஸ்ட்லாம் இதுதான். சோ இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்த படத்துல நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி மூவி ரிலேட்டடான வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தரமான வீடியோல சந்திப்போம்.